ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமः. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாய் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ என்னை உயிராக நினைப்பதால் உனக்கான அன்பு பரிசை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசினை இப்போது நீ பெறப் போகின்றாய். நான் முன்பு கூறியது போலவே பொறுமையாக இருந்து உன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நான் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி நடப்பது மட்டுமே உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேறப் போகின்றது என்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். நீ என் மீது அவநம்பிக்கை வைத்தாலும் சரி, நம்பிக்கை வைத்தாலும் சரி, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி கொண்டுதான் இருப்பேன். நீ என்னிடம் கேட்டதை கொடுப்பது என்னுடைய கடமை என்று நான் உணர்ந்திருக்கின்றேன். அதை நான் எந்த நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கானதை நான் செய்யாமல் விட மாட்டேன். உனக்கு எது வேண்டுமோ, எந்த நேரத்தில் வேண்டுமோ, எப்பொழுது கொடுத்தால் அது உனக்கு பல மடங்காக பெருகுமோ அதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன். அதற்கான காலங்கள் நேரங்கள் எல்லாம் கூடி வந்துவிட்டது. நிச்சயம் உனக்கு அது கிடைக்கும்படி நான் தரப்போகின்றேன். இப்போது இதை நான் சொல்வது கூட உன்னுடைய நன்மைக்காகத்தான். உன்னுடைய மனதில் நம்பிக்கை இல்லை என்றால் சிறிதளவு கூட உன் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கை குறைந்தாலும் பரவாயில்லை. உன்னுடைய நம்பிக்கைக்கான பரிசு எதுவோ அது உன்னை தேடி நிச்சயமாக வரும். அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நேர்மறையாக எல்லாமே நடக்கப் போகின்றது. உன்னுடைய வீட்டில் நான் இருக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான செயல்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு நேர்மறையான சக்தியை எல்லாம் உன் வீட்டிற்குள் கொண்டு வந்து தரப்போகின்றேன். உன் மனதிலேயே எப்பொழுதும் நிரந்தரமாக நான் குடியேறி விடுவேன். நேர்மறையான எண்ணங்களை உன் மனதிற்குள் கொண்டு வந்து விடுவேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீர்ந்து உன் பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். உன் பிரச்சனைக்கான முடிவையும் உனக்கு நான் தரப்போகின்றேன். உன் பிரார்த்தனைக்கான பதிலையும் நானே தருவேன். முதலில் பொறுமையாக இருந்து நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி நடந்து பார். உனக்கான பரிசை நான் தரப்போகின்றேன். நேர்மறை எண்ணத்தோடு நீ நடக்கும்போது உனக்கு நேர்மறையான பதில்களே கிடைக்கும். அவநம்பிக்கை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல பல நன்மைகளையும் அடுத்தடுத்து நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறப்போகின்றது. சந்தோஷமாக இருக்கப் போகின்றது. எனக்கு நீ நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கப் போகின்றாய். உன்னுடைய மனதை நீ தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய 1000 கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில்தான். நீ எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. உன் தந்தையாக இருக்கக்கூடிய நான் உன்னை வழி நடத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால் தான் சில நேரங்களில் உனக்கு தேவையான ஒரு விஷயங்களை எல்லாம் நான் சரியாக செய்து கொடுக்கின்றேன். என் மீது நீ கோபம் கொள்ளாதே. அதே நேரம் நீ தடுமாறும்போது தாங்கி பிடிக்க யார் இருப்பார்கள் என்று கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன். உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் எப்போதும் ஒரு நொடி கூட உன்னை விலக்க மாட்டேன். உன்னை பத்திரமாக பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைக்கத்தான் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ என்னை முழுமையாக நம்பு. உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல முடியாது. உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கப் போகின்றேன். உன்னுடைய அத்தனை துன்பங்களும் காரணமில்லாமல் விடைபெற்று தானாகவே சென்றுவிடும். உன் மனதை வருத்தமானது நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. அத்தனை வருத்தங்களும் மறைந்துவிடும். உன் வாழ்க்கையில் நீளந்த எல்லாவற்றையும் உன் சாயப்பா உன்னிடம் மீட்டு கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கத்தான் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே பெரிய பெரிய நல்லதொரு மாற்றங்களாகத்தான் இருக்கப் போகின்றது. முடியும் என நீ நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். நீ நினைத்ததுபடி நடக்க உனக்கு சாயப்பா நான் துணையாக இருந்து என் ஆசீர்வாதத்தை உனக்கு முழுமையாக தரப்போகின்றேன். சாயப்பா உனக்கு உற்ற துணையாக இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி வைக்கப் போகின்றேன். பல சந்தோஷமான அனுபவங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.